சுகண்ணா, யாரோ ஒருத்தன். என்னாச்சு சுகண்ணா? அந்த ஆளு என்னாச்சு அவருக்கு? கடவுளே, சுகண்ணா இந்த ஆளு. கடவுளே, நான் தான் கொன்னுட்டேனா? யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி புடி. என்னாலதானா? சொல்றல, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆயிடும். புடி. சுகண்ணா உயிர் இருக்கு. சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம். எப்படி தூக்கிட்டு போறது? புடி. என்ன சார், என்னாச்சு? அது வண்டி எவனோ வண்டிக்காரன் இடிச்சிட்டான் போல இருக்கு. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும். புடிங்க, தூக்கி வண்டியில எடுத்துட்டு போலாம். சீக்கிரம் பார்த்து மெதுவா தூக்க. பார்த்து மெதுவா. ஏத்தி சீக்கிரமா வண்டி எடுங்க. சீக்கிரம். நீ வாடா அப்படி. சார், நீங்க வரலையா? காலையில பஸ் எடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டு போறேன். நீங்க காலையில வந்து பாருங்க. சரி. நம்ம கூட போகணுமா? பைத்தியமா நீ, வண்டியில ஏறு. சுகண்ணா, அந்த பையன் பேக். அதை எடு, ஹாஸ்பிட்டல் போகும்போது கொடுத்தலாம். சீக்கிரம் ஏறு. கடவுளே, இன்னைக்கு நான் தேவையில்லாம வண்டி எடுத்து ஓட்டிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் உங்க குடிதான காரணம். அந்த ஆள் தாண்டா குறுக்க வந்து விழுந்தா. நான் ஓட்டி இருந்தாலும் அதான் நடந்திருக்கும். அந்த பேக்கை திறந்து என்ன இருக்குன்னு பாரு. டேய் இரு. யாரு? ஜோஸ் சார் தான். நீ திறந்து பாரு. தேவன் டிவி, டோர் நம்பர் 18, டெம்பிள் ரோட், சூரத், குஜராத். வேணு மாஸ்டரோட அட்ரஸ். அட கடவுளே. ஐயோ, நம்ம மண்டியில் அடிபட்டது வேணு மாஸ்டரோட பையன். நேத்திக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அங்க போய் விசாரிங்க. அங்கயா? வாங்க. அது ஹலோ. என்ன? நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிருக்காங்க. நேத்து என்ன டைம்? அது நைட்டு 10 மணி மேல இருக்கும். இல்லையே, நேத்து ராத்திரி எந்த ஆக்சிடென்ட் கேஸையும் ரிப்போர்ட் பண்ணல. அப்போ அந்த ஜீப் டிரைவர் அந்த பையனை தூக்கிட்டு எங்க போயிருப்பான்? எங்கேயாவது போய் விசாரிக்கலான்னு பார்த்தா யாரு எதுன்னு தெரியாம எப்படி? எனக்கு தெரிஞ்சு இங்க வேற எந்த ஹாஸ்பிட்டலும் இல்ல. இந்த இடத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கிடையாது. வேற ஏதாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிருப்பாரோ? ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுனா கூட பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணும். என்ன பண்றது? சாப்பிட்றதுக்கு என்னடா வேணும்? வடையா பூரியா? ரெண்டும் வேணா, நீ போ. ஓ, நீ டீ குடி.
நாம சார் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம், அதுதான் சரியா இருக்கும். அப்போ சார் என்னோட பையன் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரே வழிதான் இருக்கு. இதை நம்ம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். டேய், என்ன முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? திருடுனவன் கிடைக்கலனா கிடைக்கிறவனை திருடனாக்கிடுவாங்க. 2 பேரும் உள்ள போயிடுவோம். அப்போ வேற என்னதான் பண்றது? நீ தைரியமா இருடா. நம்ம நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் நடந்திருக்காது. ஒருவேளை ஒரு வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். அண்ணே போண்டா. ஒன்னு போட்டா வா போலாம். ஏய், அவங்க வராங்க. சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லிடு. ஏய், இப்ப வா. சுகாண்ணன் கூட இருக்காரு. நம்ம ஒன்னும் இப்ப மைக்ல சொல்ல போறது இல்ல. ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி தனியா கூட்டு போய் பேசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ இப்படியே மனசுல வச்சுக்கோ. கடைசியா வேற பொண்ணு தூக்கிட்டு போறா, அவ்வளவுதான். வேணாண்டி. சொல்லு. வேண்டாம். எல்லா பொருளும் வாங்கியாச்சா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். அதான் gift வாங்குறதுக்கு வந்தோம். மாப்பிள்ளைக்கு இவ gift வாங்கி கொடுக்கணுமா? சொல்லு. வேண்டாம். சொல்லு. என்ன வேண்டாம் சொல்றேன். 2 பேரும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லவா? சொல்லு. அது இவ கண்டக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பரவாயில்ல சொல்லு. ஐயோ, இது அப்படிலாம் சொல்லிட முடியாது. இது முக்கியமான விஷயம். நல்ல விஷயம் சொல்ற நேரம் பாத்தியா? போ. ஏதோ சொல்லணும்னு சொல்லியிருந்த. அது எனக்கு சம்மதம். எதுக்கு? அந்த 10 ரூபாயில எழுதின விஷயம். டே ரவி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆண்டி. டே ரவி, யார் இந்த பொண்ணு? இது என்னோட ஃப்ரெண்டு ஆண்டியப்பா. உன்னோட பேர் என்னம்மா? கல்யாணி. கல்யாணி. இந்த பேர்ல ஒரு பீர் இருக்குல்ல? இல்லையா? இருக்கு. நான் குடிச்சிருக்கேன். கல்யாணி நீ போ. நல்லா இருக்குடா. உன் செலக்ஷன் சூப்பர். இவ்வளவு அழகா இருந்தும் எனக்கு லவ்ங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. சுகண்ணா, புது போன்லாம் வாங்கியிருக்கேன். நம்ம வேலையை காட்டுவோமா? இவனெல்லாம் எதுக்கு கூட வச்சிருக்க? முதல்ல என்ன வேணும்னு கேட்டு இவனை அனுப்பு. அப்படிலாம் உடனே போக முடியாது. நான் தலைமறைவா. கொஞ்சம் இங்க வா. வா 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 வா. அது நான் தலைமறைவா இருக்கேன். தலைமறைவா? ஆமா, அந்த எஸ்ஐ அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டதுக்கு என்ன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. எஸ்ஐயே அடிச்சிய நீயா? அடிக்கல. அப்புறம் லத்தி சார்ஜ் கொடுத்தவன மரத்து மேல ஏறினேன். ஏறி நான் பிடிச்ச கலை ரொம்ப வீக்கு. அது உடஞ்சி விழுந்தது எஸ்ஐயோட முதுகுல. அந்த எஸ்ஐ இப்ப ஐசியூல இருக்கான். போலீஸை வேலை செய்ய விடாம தடுத்ததுக்கு எஸ்ஐயை கொலை பண்ண முயற்சி பண்ணனு கேஸ். அப்புறம் கங்காதர அண்ணன் தான் சொன்னாரு, எல்லாம் சரியாகிற வரைக்கும் உன் கூடவே இருக்க சொன்னாரு. அப்ப நீ போக மாட்டியா? ஏய், நான் எங்கடா போறது? எங்க போனாலும் போலீஸ் தூக்கிடுவாங்க. இங்க உன் கூடவே இருந்தா சேஃப். அப்ப அம்மா கூட யார் இருக்கா? அதை நினைச்சு நீ கவலைப்படாத. திறமையான என் மாமா பசங்க 2 பேரை அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஹாப்பி தானே? வர வேண்டியது வராம இருக்காதுல்ல. நீ வா. நான் உன் கூட இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. என்ன சுகண்ணா, அது ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கலாம்ல. கடவுளே காப்பாத்திட்ட.